தனுசு ராசி, உங்களுக்கு இவ்வளோ காலமாக 7ஆம் வீட்டில் குரு இருந்தார். 7ஆம் வீடுங்கிறது ஓப்பன் பிளேஸ், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வராரு, அது நன்மைகளை செய்தே தரும். 7ஆம் வீடு உங்களுக்கு உங்களுடைய மனைவிக்கோ, நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவருக்கோ பெரிய நன்மைகள் வந்திருக்கும். அநேகமாக கல்யாணம் ஆகாதவங்களுக்குலாம் கடந்த ஒரு வருடத்தில் மேரேஜ் ஆகியிருக்கும் பெரும்பாலானவர்களுக்கு. ஸோ அந்த குரு தன் வீட்டை தானே பார்த்தார். ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகிருக்கும். புது விஷயங்களில் ஈடுபட்டு நன்மைகள் ஏதோ அடைஞ்சிருப்பீங்க. புது ஒரு பொசிஷன் சேஞ்ச் ஏதோ ஒன்று இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை, வேறு மாதிரி நன்மைகள் உங்களுக்கு இருக்குது. 8ஆம் வீட்டுக்கு குரு போகிறார். இது 8ஆம் வீட்டில் உச்சமான குரு போகிறதுனால ஆரோக்கியம் மேம்படுங்க. பயமே இல்லாமல், ஒரு ஆரோக்கியம் எப்படி இருந்திருந்தாலும் உங்களுக்கு ஆரோக்கியம் பற்றிய பயம் இருந்திருக்கும். இது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, டெஸ்ட் எடுத்தால் அப்படி ஆகிடுமோ, எனக்கு காலில் லேசாக வலிக்கிறது இதாகும், அந்த மாதிரி ஒரு ஃபியர் இருந்தது இவ்வளோ நாளாக. அந்த ஃபியர் போயிடும். உங்கள் தனுசு ராசிக்கே ஒரு சின்ன, அதாவது என்ன, குரு பகவான் இல்லையா, பயந்த சுபாவமாக கொடுத்துருப்பாரு உங்களுக்கு. அதெல்லாம் மாறி இப்போ உங்களுக்கு என்னாகும், ஆரோக்கியம் மேம்பட்டு, ஆரோக்கியத்துலேயும் எப்படின்னாக்கா கேர் எடுக்க ஆரம்பிப்பீங்க. இவ்வளோ காலமாக கொஞ்சம் ஆரோக்கியம் அது எப்படி ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, பயன்பாட்டுக்கு இருந்திருக்கும். ஆனால் ஒன்றும் பெரிய அது கேர் எடுக்க டைம் இல்லாமல் பிஸியாக ஓடிருப்பீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க, நான் 10,000 ஸ்டெப்ஸ் வாக் பண்ணணும், நான் டெஸ்ட் எடுத்துக்கணும், சுகர் இருக்கான்னு பார்க்கணும், இருந்தால் கண்ட்ரோல் பண்ணணும், இந்த அவேர்னஸ் உங்களுக்கு வரும். அதுவே பாதி வெற்றி, அவேர்னஸ்ஸே. குரு உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. 12ஆம் வீட்டுங்கிறது விரயம் மற்றும் செலவு. விரயஸ்தானத்தை குரு பார்க்குறது ஒரு அழகான விஷயங்க. இவ்வளோ நாளாக காசு எங்கெங்கேயோ போயிருக்கோம். பெரிய நமக்கு ஒரு 5 ரூபா செலவழிக்க வேண்டிய இடத்துல 10 ரூபா செலவழிச்சிருப்பீங்க. அதனால பெரிய பலன் இல்லாமலாம் இருந்திருக்கும். இப்போவும் கிட்டத்தட்ட அதான் செய்ய போகிறீங்க. ஆனால் ஒன்று அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும், அல்லது உங்களுக்கு சுப விரயமாக இருக்கும். சுப செலவுகள், பல காலமாக பிளான் பண்ண சுப செலவுகள். வீட்டில் நிச்சயமாக ஒரு கல்யாணமோ கிரகப்பிரவேசமோ அந்த மாதிரியான ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி வீட்டில் வர சான்ஸ் இருக்குது. அல்லது குழந்தைகளின் படிப்பு செலவு, அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் உதவிக்காக பணம் கொடுக்கலாம். அல்லது ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ படிப்புக்கோ கல்யாணத்துக்கோ கொடுப்பீங்க. அல்லது உதவித்தொகை கொடுக்கறது, கல்யாணத்துக்கோ படிப்புக்கோ உதவிக்கு காசு கொடுக்கறது. இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் கொடுக்கறதுனால உங்களுடைய வாழ்த்து மட்டுமில்ல, இது பிற்காலத்தில் உங்களுக்கு இந்த புண்ணியங்கள் உங்களுக்கு ரொம்ப பூர்வ புண்ணிய அக்கௌண்ட்டில் இதெல்லாம் போய் சேர போகிறது. 12ஆம் வீட்டு பார்வை. அடுத்தது குரு பார்க்கறது உங்களுடைய 2ஆம் வீட்டை. ரொம்ப பெரிய விஷயங்க இது. ஏன்னாக்கா உங்களுக்கு ஆல்ரெடி 2ஆம் வீட்டுக்குரிய சனி அர்த்தாஷ்டம சனியாக போய் 4ஆம் வீட்டில் உட்காந்துட்டு உங்களுக்கு 2 விஷயம் பண்ணியிருப்பாரு. ஒன்று, நீங்கள் சாதாரணமாக பேசுகிற விஷயம் ஹலோன்னு சொன்னால் கூட, என்ன பெரிய ஹலோன்னு சொல்கிறியா என்னை பார்த்து அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருப்பாரு. என்னடா அது நம்ம ஹலோ தானே சொன்னோம், இது போய் தப்பா அப்படின்னு நினைக்க வச்சிருப்பாரு. அதே மாதிரி குடும்பத்தில் தேவையில்லாத கொஞ்சம் வாக்குவாதங்கள். குழந்தைகள், அதாவது நம்ம குழந்தைங்க ஏன் நம்ம சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாங்க, நீங்களும் கொஞ்சம் பொறுமையாகவும் சொல்லியிருப்பீங்க, அது வேறு விஷயம். ஏன்னா அந்த மாதிரி 2ஆம் வீட்டுக்குரிய சனி உங்களை அதெல்லாம் செய்ய வச்சிருப்பாரு. அதே மாதிரி பேங்க்கில் எவ்வளோ போட்டாலும் சேர மாட்டேங்குது, உடனே எடுத்து செலவழிக்க முடியாது, சேவிங்ஸே நிற்க மாட்டேங்குதுங்க, என்கிட்ட போயிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க போன வருஷம் முழுக்க. இந்த வருஷம் ஒரு பக்கம் சேவ் பண்ணுவீங்க, ஒரு பக்கம் செலவும் பண்ணுவீங்க. பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த சொல்லுவாங்க இல்லையா, நான் சம்பாதிக்கிறதெல்லாம் செலவழிக்கிறேன்னு. பட் உங்கள் விஷயத்தில் நீங்கள் செலவழிக்கிறதெல்லாம் சம்பாதிப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. குடும்பம் ரொம்ப ரொம்ப நாளாக உங்கள் வீட்டுக்கு வராத உறவினர்கள் போக ஆரம்பிப்பாங்க. உங்களால் அவங்களுக்கும் அவங்களால் உங்களுக்கும் பெரிய நன்மைகளை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு 2ஆம் வீட்டு பார்வை அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுடைய இதுக்கு. அது ப்ளஸ் இன்னும் உங்களுடைய வாக்கில் இனிமைன்னு வாங்களே, அது வரும். அப்புறம் ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறது. நீங்கள் ஒரு ஒரேட்டரி அதுவோ, ஒரு பேச்சு கலையிலையோ, அல்லது பாடல் அந்த மாதிரி விஷயம். இல்லாட்டி ஆஃபீஸில் கூட வெறும் பேச்சுனால நன்மை வரலாம் இல்லையா. ஆஃபீஸில் உங்களுடைய கிளைண்ட்ஸ் கிட்ட பேசச்சையோ, இல்லை வேறு மாதிரி பேச்சு அப்படிங்கிறது, ஏன் சபார்டினேட் கிட்ட பேசச்சே கூட அவரால் கூட உங்களுக்கு ஒரு நன்மை வரலாம். உங்களுடைய கலீக் கிட்ட பேசச்சே அவரால் கூட உங்களுக்கு நன்மை வரலாம். மொத்தத்தில் பேச்சினால் நன்மை. ப்ளஸ் இன்னொன்று, உங்களுடைய அக்கம் பக்கம் நண்பர்கள் உறவினர்கள் இவர்கள்கிட்ட பேசும்போது இவ்வளவு நாளாக உங்களையும் மீறி சில வார்த்தைகளை விட்டுருப்பீங்க. அப்புறம் நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ஐயோ நான் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க வேண்டாமே அப்படின்னு. ஆனால் இந்த முறை என்ன பண்ணுவீங்க, பார்த்துக்க நீங்களும் கவனமாக பேசுவீங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அதனால பரவாயில்லப்பா நீ பேசுனதெல்லாம் அதனால பரவாயில்ல அப்படின்னு உங்களை
எக்ஸ்கியூஸும் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது குரு வந்து உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்குறார். 4ஆம் வீடு அப்படிங்கிறது அம்மாஸ்தானம். அர்த்தாஷ்டம சனியாக உட்காந்துருந்தார் பாருங்க ஒரு சனி பகவான், பயமுறுத்தினாரே ஜனவரி முதல். அந்த சனிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் சுபிட்சம், தாயாருக்கு நன்மை, புதிய வாகனங்கள். நீங்கள் ஸ்டூடெண்ட்னா ரொம்ப ஒண்டர்ஃபுல்லுங்க. குரு தன் வீட்டை பார்க்குறார், குரு உங்களுடைய கல்விஸ்தானத்தை பார்க்குறார். வெளிநாட்டில் பெரிய படிப்புக்கெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தால், உள்நாட்டில் கூட நீங்கள் மேல் படிப்புக்கு முயற்சி பண்ணியிருந்தாலோ, உங்களுடைய ஸ்கூல் காலேஜ் எல்லாத்துலேயும் உங்களுக்கு இனிமேல் ப்ளஸ் 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 தான். உங்களுடைய ஆசிரியர்களுக்கெல்லாம் உங்களை ரொம்பவும் பிடிக்க ஆரம்பித்து அவங்களால பெரும் நன்மைகளை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதனால் தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி மிக நல்ல பலன்களை தரவிருக்கிறது.